ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 5:30 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டு வந்து அந்த மூளை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், 4 மூளை, ஒரு 2 கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். 4 மூளை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளை, சோரட்டி இதெல்லாம் வந்து நம்ம 5:30லேருந்து 6 மணிக்கு சொல்லி வாங்கிட்டு வரணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து ஊற வச்சிடணும். எப்பயுமே நம்ம மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கன், ஈரல் எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். இதே மாதிரி நான் ஈரலும் வாங்கிட்டு வந்தேன். ஈரல் வந்து வறுவலுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதையும் பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையுமே அது மாதிரி மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. இதெல்லாமே 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி தான் சமைக்கணும். நம்ம ஏதாவது பாக்டீரியா இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இதோ பாருங்கள், இப்போ மூளையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நரம்பு மாதிரி மெலிசாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். லைட்டாக அப்படியே கையால் பிடிச்சி இழுத்திங்கனாலே அப்படியே வந்துடும். ஒரு 2-3 நரம்பு இழுத்தாலே அப்படியே எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது வந்து எடுத்துருங்க. அது இல்லைன்னா நமக்கு வந்து வயிறு வலி அது மாதிரிலாம் வரும். அதுக்காக தான். மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் மெதுவாக கழுவுங்க. அது பாருங்கள், அப்படியே ஒரு மூளையாக நான் கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கழுவும் போது தான் உடையாமல் வரும் மூளை. நம்ம வறுக்கும் போது உடஞ்சிருந்தான், இதனால் லைட்டாக அப்படியே நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உப்பு திட்டமாக ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் நம்ம வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு கலருக்கு வேணால் காஷ்மீர் சில்லி பவுடர் கூட நீங்கள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து ஊற வைக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருங்க. அப்படியே மூளையை வந்து நல்லா மெதுவாக நம்ம அப்படியே பரட்டி விடணும், இல்லைனா உடச்சிக்கிட்ட மாதிரி வரும். ஏன்னா நம்ம முழுசாக வறுத்து வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் மெதுவாக அப்படியே நம்ம காரம், உப்பு எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அந்த மூளையில் படுற மாதிரி நீங்கள் அப்படியே லைட்டாக தண்ணி கூட லைட்டாக தெளித்து கூட நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரமாக ஊறட்டும். ஊறினா தான் நமக்கு வந்து ருசியை கொடுக்கும். மூளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷன்ஸு, அதிக ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது. நல்ல கொழுப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் B12, விட்டமின் B6 இருக்கனால நம்ம நரம்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், சிங்க் எல்லாமே நல்லா இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு ஒரு அரை கழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானவுடனே பெருஞ்சீரகம் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம போடலை, பெருஞ்சீரகம் தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் நம்ம சேர்க்க போகிறோம். வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி, ஒரு கொத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளோட டிஷ்ஷாக தான், எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அந்த பெருஞ்சீரக வாசனை, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயத்தையும் அப்படியே நம்ம போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் வந்து மாறட்டும். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி கொடுங்க. லைட்டாக செவரட்டும். செவரும் போது நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து மூளையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயத்தினோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க மூளையை அப்படியே மெதுவாக வந்து அதில் விடுங்க. அப்படியே இதை பாருங்கள், அப்படியே பொறுமையாக வச்சுட்டு, ஏன்னா கொஞ்சமாக தண்ணி வேகணும் இல்லையா, அதனால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/4 டம்ளருக்கும் கம்மியாக அப்படியே வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் அந்த கிண்ணத்துலேயே அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை பாருங்கள் அப்படியே கழுவி அப்படியே ஊற்றுறேன். ஏன்னா அந்த தண்ணியிலே வெந்துடும். போதும், நிறையலாம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, இல்லைன்னா தொலை ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுவே திட்டமாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அப்படியே நல்லா வந்து வெந்துடும். எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கனாலே தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். இதை பாருங்கள், கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு தொக்கு மாதிரி பதத்துக்கு வேணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கூட நீங்கள் இறக்கிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போகிறனால நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அந்த தண்ணி இன்னும் லைட்டாக இருக்குது. இப்போ பரட்டி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கம்மன்னு வாசனையாக இருக்குது. இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி தான் அப்படியே வேகும் போதே நான் கட் பண்ணிவிட்டேன். மூளையை அப்படியே அந்த கரண்டியாலே கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸாக வேணும், அதனால் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன். நான் இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்தில் நம்மளுடைய மூளை வறுவல் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும். இந்த கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் இதை கொடுக்க வேண்டாம். அப்படியே நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சிட்டா கூட சீக்கிரமாக வந்து வெந்துடும். இதை பாருங்கள், மூடி வச்சாச்சு. எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடையாது. நம்ம சேனலில் பிரெயினோட ஃப்ரை, கிரேவி எல்லாமே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.